நடுவர் அவர்களே, வீடு இருக்கா உங்களுக்கு? வீடு இருக்கா? இருக்கு. கார் இருக்கா? இருக்கு. டாக்ஸ் கட்டுறீங்களா? ஏன்யா இல்லை கேட்குறேன். என்னையும் உள்ள தள்ளுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா? இன்கம் டேக்ஸ் இப்போ கட்டுறீங்களா? நான் பகிரங்கமாக அறிவிக்கிறேன். மேடை பேச்சாளர் என்ற முறையில் முறையாக இன்கம் டேக்ஸ் கட்டுகின்ற ஒரே மேடை பேச்சாளர் நான் தான். அது இன்கம் டேக்ஸ் கமிஷனருக்கே தெரியும். அதனால் நீ என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். டாக்ஸ் கட்டுறீங்க, கட்டுறேன். சந்தோஷமா இருக்கீங்க. கேட்டேன், சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். இருக்கேன். அப்புறம் நாங்கள் எதுக்கு வந்தோம் பேசுறதுக்கு? அவங்களே பேசிட்டு போட்டோமே. நாங்கள் 3 பேர் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து பேசுறது? இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்கள் பேரன் இந்த பக்கம், பேத்தி அந்த பக்கம், 2 பேரும் வந்து பளிர்னு உங்கள் கணத்தில் அடிக்கிறாங்க. நீங்கள் உடனே கோவப்படுவீங்களா, கட்டி பிடிப்பீங்களா? என் பேரன் என்னை அடிக்கிறது மட்டுமா செய்கிறேன், கண்ணை குத்துறேன், நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப கழுத்தில் பருகி விட்றேன், நல்லா அசந்து தூங்குறப்ப. அதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் ஒரு வலியாகவே இது வரைக்கும் தெரிந்ததில்லை. அது ஒரு வலி அல்ல, அது சுகம். அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். சபையோர்களே, கலைமாமணி திண்டுக்கலை லியோனி அவர்கள் சொந்தமாக வீடு இருக்குது, கார் இருக்குது, டாக்ஸ் கட்டுறாரு, வருமானம் இருக்கிறது. அதில் கிடைக்காத சந்தோஷம், தன்னை அறைந்த பேரக்குழந்தைகளுடைய அன்புக்காக ஒரு இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இல்லற வாழ்வில் நிரந்தரமாக மகிழ்ச்சியை தருவது ஒரு நெறியோடு வாழ்கிற வாழ்க்கை தான் சார். வாழ்க்கைன்றது என்ன? குடும்பன்ற வார்த்தை என்னங்க? குடு இன்பம், அதுதான் ஒரு வார்த்தை. இன்னைக்கு யாருக்கு எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்கு பணம் கொஞ்சமாக தான் தேவை. நாங்கள் என்ன சொல்கிறோம், பணம் சுத்தமாக தேவையில்லைன்றல. வாழ்வதற்கு பணம் தேவை, ஆனால் பணமே வாழ்க்கை ஆகிடாது. அது முதல்ல புரிஞ்சுங்க. இன்னைக்கு கூட்டு குடும்பம்ன்றது ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு அந்த கான்செப்டே உடைச்சிட்டான்ல. என் ஃப்ரெண்டு சொன்னான், நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கேன்னா. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்து, இந்த காலத்தில் எப்படி யார் யாரா இருக்கீங்கன்னா, நான், என் பொண்டாட்டி, என் புள்ளன்றான். 3 பேர் கூடி இருக்கிறது கூட்டு குடும்பம் தானேயா? கூட்டிட்டான். கூட்டு குடும்பம்னா ஒரு 50 பேர் இருந்தால் தான் கூட்டு குடும்பமா அப்படின்னு கேட்குறேன். அதில் அந்த பக்கம் அடுத்தது எங்கள் அண்ணன் வராரு, தனபால். நான் ஒன்று சொல்கிறேங்க, ஒரு உண்மை சம்பவம் அவங்க ஊர்லாம் நடந்தது. கோயம்புத்தூரில் ஒரு பையன் ஓடி போனான். ஓடி போய் ஒரு பொம்மை கடையில் நின்று காசை எடுத்து, சில்லற காசை எடுத்து கொடுத்தான். அண்ணே பொம்மை ஒன்று கொடுங்கண்ணே அப்படின்னா. இந்த காசை வாங்கிட்டு, இந்த பொம்மையா, காசு பத்தாது சாமி, இன்னொரு 5 ரூபா தேவைப்படுது, காசு கம்மியாக இருக்குது, வராதா அப்படின்னா. வராதுடா. அவனை இவன் ஏக்கமாக கேட்க உடனே அந்த கடைக்காரனுக்கு ஒரு மாதிரியா இருந்து, யாருக்குடா வாங்கிட்டு போகிறேன்னு. என் தங்கச்சி பாப்பாவுக்குன்னா. தங்கச்சி பாப்பா எங்கடா இருக்குதுன்னு? சாமிக்கிட்ட இருக்குதுன்னா. இவன் ஒன்றும் புரியல. இந்த பொம்மையை வாங்கிட்டு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டோன்னே, எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமிக்கிட்ட போயிடுவாங்கன்னு எங்கள் அப்பா சொன்னார், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அம்மாவை நான் வர வரைக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு இருக்க சொல்லு, நான் பொம்மை வாங்கி வந்து கொடுக்குறேன், என் தங்கச்சி பாப்பாட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பொய் இல்லைங்க. அந்த ஆள் என்ன பண்ணான், காட்டு இன்னொரு எண்ணி பார்க்கல சொல்லிட்டு எண்ணி பார்த்துட்டு, அதிகமாகுதுடா, நான் தான் தப்பாக எண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பொம்மையை கொடுத்துட்டு கொஞ்சம் காசும் கொடுத்தான். இந்த கடைக்காரனுக்கு இந்த பையன் எங்கே போகிறான்னு ஒரு ஆசை. அடுத்த நாள் போய் பார்க்குறான், அந்த வீட்டாண்ட அந்த அம்மா இறந்து கிடக்குது. கையில் அந்த பையன் வாங்கி கொடுத்த பொம்மையும் படத்தையும் பிடிச்சிட்டு அவளுடைய சவம் இருக்குது. நான் கேட்குறேன், இது எத்தனை கோடி கொடுத்து நீங்கள் வாங்க போகிறீங்க இந்த அன்பை? சார் வாங்கவே முடியாது சார். என்னவோ நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிடுவோம் சார். உலகத்தில் நீங்கள் தாய்ப்பால் சுரக்காத குழந்தைகளுக்கு விளம்பரம் கொடுக்குறான், இந்த டப்பா வாங்கி கலைக்குடு, தாய்ப்பால் சிறந்ததுன்னா. ஆனால் அது விளம்பரம் போடும்போது என்ன சொல்கிறான்னா, விளம்பரம் போட ஒரு லைன் வரும், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நிறுத்தி பாருங்க. இந்த பானத்தை விட தாய்ப்பால் சிறந்தது என்று எழுதுவான். நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க, உலகத்தில் கோடி ரூபாய் கொடுத்தாலும் தாய்ப்பாலை விலைக்கு வாங்க முடியாது. பணம் ஏற 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 மனிதனுடைய மனிதத்தன்மை என்பது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சார். ஒரு உண்மை செய்தி சொல்கிறேன். சவுதி அரேபியாவில் ஒரு இளவரசியை கட்டின ஒரு அரபி, 20 வருஷம் பிள்ளை இல்லை அவனுக்கு. 20 வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு இலங்கையில் இருந்த ஒரு பொண்ணு வேலைக்கார பொண்ணா போறா. ராத்திரி முழுக்க எப்போ பார்த்தாலும் அவள் தான் கூட்டி வச்சு தூக்கி வச்சுட்டு இருப்பா. ராத்திரி தூங்கின பிறகு அந்த அரபி வந்து தூக்கிட்டு போவான். அவள் சொன்னா, எனக்கு 3 பொண்ணு இருக்கு, என் புருஷன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஊரில் இலங்கையில் கஷ்டப்படுறான், நீ வந்து எனக்கு லீவு கொடு அப்படின்னா. இல்லை குழந்தை ஒரு மாதிரி ஆகிடும், ஒரு 3 மாதம் லீவ் கொடுன்னா. கடைசியாக அரபி என்ன பண்ணா, அந்த பையனுக்கு 4 வயசு ஆகுது, லீவ் கொடுத்தான் சார்.
இவன் கிளம்பி போயிட்டா. கிளம்பும் போது பையன் அழுகுறான். விடமாட்டேன் அழுதுகிட்டே இருக்கான். அதையும் தாண்டி அந்த அம்மா கிளம்பி போயிடுச்சு. அழுது 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 மறுநாள் பார்க்கலாம், ஈனக்குரல் ஆகி அந்த குழந்தைக்கு பல்செல்லாம் இறங்குது. மிகப்பெரிய செல்வந்தன். அவன்கிட்ட 15,000 பேர் இருக்கான் வேலை செய்யறதுக்கு அவனோட தொழிற்சாலையில். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறான். கொண்டு போய் வைக்கிறாங்க, எல்லாம் செக் பண்ணுறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த பெண் வந்தால் பார்க்கலாம். பையன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோமாக்கு போயிடுவான். சார், இளவரசியை கட்டினவன் சார், 15,000 தொழிலாளிக்கு சொந்தக்காரன், கோடீஸ்வரன். எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சிட்டான். நீ வான்றா. அவள் அழுகுறா. ஐயோ என் பிள்ளைக்கு இப்படியா, என் புருஷன் இங்கே மூச்சு தடலில் இருக்கான், இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு புது ஃப்ளைட் அனுப்புகிறேன், நீ வா. எப்படியா அவனை கொண்டு வரேன், விசா விசாரம் கொண்டு வரேன். கொண்டு வந்தாங்க சார். ஒரு அறையில் இருக்கு. அந்த அறைக்கு அவள் போகிறா. கண்ணாடி வழியாக அவள் அந்த குழந்தைய பார்க்குறா. கதறி கதறி அழுதா அந்த பெண். உடனே அவளை தேத்தி உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போகிறாங்க. லண்டன் டாக்டர் நின்றுட்டு இருக்கான். இவன் சொன்னான், அதீல் அதீல் ராஜா, அதீல். அரபியில் ஆதில் என்று சொன்னால் ராஜா என்று அர்த்தம். அதீல் அதீல் ராஜா ராஜான்றான். 20 நிமிஷம் கத்திக்கிட்டே இருக்கான். லண்டன் டாக்டர் சொல்கிறான், கத்து கத்து கத்து, கையை காட்டுக்கிறான். அந்த குரல் கேட்ட உடனே அந்த பையனுடைய கை துடிக்குது. எழுந்து கண்ணை திறந்து பார்க்குறான். இந்த வேலைக்கார தாயை பார்த்த உடனே எகிரி ஓடி கட்டி பிடிச்சி அவன் முதுகுலையே குத்துறான் சார். குத்துட்டு அழுகுறான். ஓன்னு அழுகுறான். இவன் கட்டி பிடி. நான் கேட்குறேன், ஒரு இளவரசனிடம் இல்லாத பணம் ஒரு ஏழை வேலைக்காரிடம் மனம் ஜெயிக்கிறது என்று சொன்னால் நிறைவான வாழ்க்கையை தருவது என்ன தெரியுங்களா? நெறி சார்ந்த வாழ்க்கையை தான் உங்களுக்கு தரும். கலைஞருடைய இறுதி ஊர்வலம், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் பயப்படுறாங்க. ஏன்னு சொன்னா, இவ்வளவு கூட்டம் மெரினா கடற்கரையை இந்த 3 கிலோமீட்டர் கலப்பதற்கு 5 மணி நேரம் ஆகும். என்ன பண்ணலாம்? அப்போ 5 மணிக்கு வேண்டாம், ராத்திரி 10 ஆயிடும், 3 மணிக்கு எடுத்துடலாம். உடனே வந்து தளபதியிடம் சொல்றாங்க, நீங்க தான் பண்ண முடியுமா? ஒரு ஒளிவழிக்கு வாங்கி ஒரு வார்த்தை சொன்னார். இதோ ஓய்வறியா உதயசூரியன் ஓய்வெடுக்கப் போகிறான். நீங்கள் எல்லோரும் அவருடைய இறுதி யாத்திரைக்கு வழிவிடுங்கள். அவர் சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை நெஞ்சிலே நிறுத்தி நாம் எல்லாம் அதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொன்னார். எழுதி வச்சுங்க சார். 3 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் நடந்தது. 2 மணி நேரம் சேவை பண்ணுது சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணம் இருக்குது, வாங்க எல்லாம் போலீஸ்லாம் இருக்குது, நிறைய பேர் இருக்கு, போட கிளியர் பண்ணு. நமக்கு கற்றுக் கொடுத்த நெறியின் அடிப்படையில் நடக்கப்பட்ட இந்த வார்த்தை தான், வாழ்வியல் தத்துவம் தான் ஒருவனுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தரும். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். பணம் என்பது மனம் சார்ந்த விஷயம், நெறி என்பது மானம் சார்ந்த விஷயம். மானத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.